குறுகலான சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள், சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி உள்ளிட்டோர் சுற்றுச்சாலைகள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளாக மாறியிருப்பதால் அதனை அகலப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளப்படுமா என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, தமிழகத்தில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கர்நாடகம், ஆந்திரம் போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் வரும் பயணிகளின் வசதிக்கு ஏற்பவும் சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் என்பது தொடங்கியிருப்பதாக அவர் விளக்கமளித்தார். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்றவுடனேயே தமிழ்நாட்டிலே சாலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு நகரப்பகுதிகளை அமைத்துக் கொண்டு வருவதை இங்க இருக்கிற 244 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள். அந்த வகையிலே திருவண்ணாமலை ஆன்மீக திருத்தலமாக இருக்கிற காரணத்தினால் கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், பல மாநிலங்களிலிருந்து ஆன்மீக மக்களுடைய ஆன்மீக ஆற்றுவதற்காக ஒரு நாளைக்கு 25,000 30,000 லட்சக்கணக்கான மக்கள் வருவதை அதை உணர்ந்த வகையில் தான் துணை பேரவைத் தலைவர் கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். அவருடைய தொகுதியில் இருக்கிற பொறுத்தவரைக்கு அது தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு முறை பல முறை நிதி கிடைக்கிறதிலே பணம் ஒதுக்கப்பட்டு நிலநடுக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த பணி முடிந்தவுடனே சாலை அமைக்கப்படும். மற்றொன்று இந்த ரவுண்டானா சாலையை பற்றி சொன்னார்கள். திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு முக்கால் பகுதி ரவுண்டானா சாலை அமைக்கப்பட்டு விட்டது. ஒன்று வேலூர் செங்காலையை இழுத்தோம் சொன்னால் ரவுண்டானா சாலை அமைத்துவிடும். அதுக்காக மாநில அரசு சார்பாக நிலையெடுப்புக்கு பணம் ஒதுக்கப்பட்டது. ஆக ஒன்றிய அரசாங்கம் இரண்டு ஒன்றிய சாலைகள், அதாவது தேசிய நெடுஞ்சாலை, வேலூர் தேசிய நெடுஞ்சாலை, செங்கமம் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்த காரணத்தினால் மாநில நெடுஞ்சாலையிலே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்களே நடத்தினார்கள். அந்த இடத்திலே ஒன்றிய அரசாங்கத்துடைய பணத்தை பெற்று இப்பொழுது நிலநடுக்க பணியிலே மாவட்ட வருவாய்த்துறைக்கு ஆணை இருக்கிறது. இந்த 2 மாதங்களிலே நிலநடுக்கம் முடிந்த உடனே இந்த நிதியாண்டிலேயே அந்த குறைய அந்த ரவுண்டானா சாலை அமைப்பதற்கு அரசு அதற்கு வேண்டிய அனைத்து முயற்சி எடுக்கும்.